ஹே காய்ஸ், நான் உங்களுடைய சீரியஸ் கேமிங். இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா, ஒன்ஸ் ஹியூமன்ஸ் பார்ட் 11 தான் கைஸ் பார்க்க போகிறோம். நம்ம ஏற்கனவே நம்ம சேனலில் பார்ட் 10 வரைக்கும் போட்டுப்போம். அதை பார்க்கலன்னா மறக்காம பார்த்துட்டு வாங்க. ஏன்டா அது ஒரு ஸ்டோரி பேஸ்டு கேம். அப்போ தான் என்னோட கண்டினியூஷன் புரியும். நம்ம வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முதல்ல நான் போன பாட்டில் என்ன நடந்தது ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டாக சொல்லிடுறேன் கைஸ். நம்ம போன பாட்டில் பார்த்தீங்கன்னா, இந்த ஸ்கார் நம்ம கையில் வச்சுருக்க இந்த கன்னை கிராஃப்ட் பண்ணி டயர் அப்கிரேட் பண்ண முடியலைனாலும் கேலிப்ரேஷன் ஒன்று இருக்கு கைஸ். அது நம்ம மேக்ஸ் பண்ணியிருப்போம். அதனால நம்ம ஸ்காருக்கு டேமேஜ் கூடி இருக்குங்க கைஸ். நம்ம அதை டெஸ்ட் பண்ணி கூட பார்த்துனாங்க ஒரு அந்த பின்னுக்கு நம்ம இருக்கிற இடத்துக்கு போய். ஓகே கைஸ், அதே மாதிரி போய் கொஞ்சம் எக்ஸ்ப்ளோர் பண்ணாங்க. பொஸ் ஃபைட்டுக்கு தான் கைஸ் ஃபுல்லாக ப்ரிப்பேர் பண்ணியிருந்தோம். ஓகே, கீழே பார்த்தீங்கன்னா தெரியும் ஃபுட்ஸு, இந்த பாயில்டு வாட்டர் 48 எல்லாம் நான் கிராஃப்ட் பண்ணி வச்சுட்டேன் கைஸ். ஓகே, எல்லாமே ப்ரிப்பேர்டாக தான் இருக்குது. 1500க்கு மேலே புல்லட்ஸ் இருக்குது கைஸ். ஓகே, நான் இதுக்கு என்னென்ன கன் எடுத்துகிட்டு போகிறேன்டா, ஸ்கார், அடுத்தது இந்த எஸ்எம்ஜி, அடுத்தது வந்து மஷாட். ஓகே கைஸ், என்னோட இன்னுமே உள்ளுக்குள்ளே கன்ஸ் இருக்குது. அது தேவைப்படாது, ஆனாலும் பரவாயில்ல இருக்கட்டும் கைஸ். ஓகே, அதே மாதிரி நம்ம ஆர்மர் என்ன கொண்டு போகிறோம்டா, இதுக்கு நாம் லோன் உல்ஃப் ஆர்மர் தான் கைஸ் போட்டு போகிறோம். நம்ம இதெல்லாம் ஏற்கனவே ஃபுல்லாக கேலிபிரேட் பண்ணியாச்சு மேக்ஸ் லெவலில். ஓகே கைஸ். ஓகே கைஸ், இந்த மேப்பில் பார்த்தீங்கன்னா திருப்பி நம்ம எங்கே போகணுமெண்டா, இன்னும் அதே இடத்துக்கு தான் கைஸ் போகணும். இதுக்கு முன்னாடி பொஸ் ஃபைட் பண்ண இடத்துக்கு நாங்கள் போயிட்டு உங்களுக்கு காட்டுறேன் கைஸ். ஓகே, நான் இப்போ இந்த விடிஞ்சிடும் காய்ஸ். நான் வந்துட்டானே, இங்கே என்ன சுடுறானுங்க காய்ஸ். யாரு காய்ஸ் இங்கே மனுஷங்களா இருக்காங்க? ஓகே, இன்னொருத்தரையும் போட்டாச்சு காய்ஸ். என்ன காய்ஸ் ஒரு லேசர் வருது? என்ன காய்ஸ் மினிகன்லாம் இருக்கு? காய்ஸ் மேலே ஒருத்தர் வந்து அடிக்கிறாங்க காய்ஸ், போருங்க. காய்ஸ் இவனுங்க ஏய் போல காய்ஸ். அவனால எப்படி இருக்கானுங்கன்னு பார்த்தீங்களா? பரவாயில்ல, வச்சு சுடுறானுங்க காய்ஸ். நம்ம ஹெச்பியை பாருங்க காய்ஸ். நான் இப்போ தான் கவனித்தேன். ஏண்டா பொஸ் ஃபைட் போடுறதுக்கு முதல்ல என்ன சாவடிக்க பிளான் போட்டிங்களாடா? ஓகே கைஸ், சரியாக மழையும் பெய்யுது, இருட்டாகவும் கிடக்கு கைஸ். இந்த இடம் வேறு ரொம்ப கடுப்பாக இருக்குது. என்ன கைஸ் உள்ளே போக உள்ள அதுக்கிடையில் சம்பவம் பண்ணி விட்டானுங்க. ஓகே கைஸ், இப்போ நம்ம உள்ளே போகலாம். ஆனால் அதே இடத்துல எப்படி கைஸ் ரெண்டாவது பொஸ் வெயிட் பண்ணுறது? எனக்கு அதான் புரியல. பார்ப்போம் என்ன நடக்க போகுது. திருப்பி உள்ளே போகணுமா? ஐயையே. ஆனால் போன முறை டெலிபோர்ட் வந்தது காய்ஸ். இந்த முறை என்னென்னா டெலிபோர்ட் ஆக முடியலை. வர வழியில் நடந்து தான் வந்தது. சரி, நடந்தா பைக்கில் காய்ஸ். இன்னொருத்தன் யாரோ ஒருத்தன் சொல்கிறான். ஆல்ரெடி காய்ஸ் எத்தனை பேர் காய்ஸ்? சூறா எல்லாரும் சூறா. நம்மளே நான் சொன்னேன் தானே, பார்த்தீங்களா ஸ்கார் பவரை பார்த்தீங்களா? இந்த ஓடி வராங்க காய்ஸ். காய்ஸ் பார்த்தீங்களா இப்போ எப்படி நடந்து போனான்னு? தப்பிச்சு போகிறான் காய்ஸ். உண்மையான மனுஷன் மாதிரியே சண்டை போடுறான். ஏஐ மாதிரியெல்லாம் தெரியல. காய்ஸ் இவனுங்களோட சண்டை போட்டுட்டு இருந்தால் இப்படியே போயிடும் போல் எனக்கு தெரிஞ்சு. முடிஞ்ச அளவுக்கு போ காய்ஸ். இது வேற இடமோ இல்லை, நான் புரியல காய்ஸ். எனக்கு என்ன பண்ணன்னு சீரியஸாக தெரியலை. நான் இதுக்குள்ளே தான் இப்போ போய் ஆகணும்னு நினைக்கிறேன். யாரு காய்ஸ் யாரும் நிற்கிறானுங்க. டே எல்லாரையும் கொள்றா. காய்ஸ் சரியான ரிட்டாரு காய்ஸ். அப்பா வெளிச்சம் வந்துருச்சு காய்ஸ். இவனுங்க அவ்வளவு சீன் இல்லை, நம்ம முடிச்சிடலாம். உள்ளே தான் வரணுமா என்னன்னே தெரியல காய்ஸ். ஒன்றுமே புரியல எனக்கு. இங்கே படி இருக்கு காய்ஸ். என்ன கர்மம் காய்ஸ் உள்ளே.
நான் மாறி வரேண்ணா. எனக்கு என்ன நடக்குதுன்னே புரியல கைஸ். நான் ஒருக்கா சரியான பாதையில போனான்னு கண்டுபிடிச்சுட்டு உங்களுக்கு காட்டுறேன். ஓகேயா? கைஸ் யாரு கைஸ் இவன்? கைஸ் இவனுக்கு ஹெச்பி எல்லாம் அவ்வளவு குறையுதும் இல்ல. இவன் கொஞ்சம் என்ன கைஸ் ட்ரோன் எல்லாம் இருக்கு. என்னன்னோ நடக்குது கைஸ். சீரியஸ்லி சொல்றேனே ரொம்ப கடுப்பாது. காய்ஸ் நான் மேலால தான் வந்துட்டு இருக்க மாதிரி இருக்கு. அப்பா அதுக்குள்ள ரொம்ப கடுப்பு காய்ஸ். நடுவில் என்ன கொண்டு முட்டானுங்க. அதாவது நான் நொக்காயிட்டேன் காய்ஸ். ஏதோ தப்பிச்சிட்டேன் லக்குலன்னு சொல்லலாம் உண்மையிலே. எப்படி காய்ஸ் சீரியஸ்லி ரொம்ப கடுப்பாது. இப்பயும் வந்துட்டானான்னு வேற தெரியல காய்ஸ். இங்கே இந்த மனுஷனுங்க சரியான தொல்லையா இருக்கானுங்க. ஓகே அதே அமைதியா இருக்கேன்னு பார்த்தேன்டா. காய்ஸ் காய்ஸ் கிட்ட வந்துட்டேன் காய்ஸ் கிட்ட வந்துட்டேன் காய்ஸ். அப்படியே போனேன்டா தப்பிச்சிருவேண்ணா. யாரு காய்ஸ் அவன் மிஸ்ஸாயிலோட நிற்கிறான். மிஸ்ஸாயிலா மினிகண்ணா காய்ஸ் அது என்ன விளாடுறீங்களாடா? சுடுறாங்க காய்ஸ் அங்கேருந்து சுடுறாங்க காய்ஸ். டேமேஜ் உள்ளது எனக்கு. டே உள்ளே போகிறதுக்குள்ளேயே சம்பவம் பண்ணி விட்ருவானுங்க போலே. இப்போ உள்ளே போகிறது ஓகே காய்ஸ். வெளியே எப்படி காய்ஸ் வாரது? வந்துட்டேன்னு நினைக்கிறேன் வந்துட்டேன்னு நினைக்கிறேன். போடு. இவனுங்க ஏன் காய்ஸ் சம்மளை சுடுறானுங்க ரொம்ப கடுப்பாது. ஓகே காய்ஸ் ஃபைனலி ஃபைனலி
இது வேற இடம் போல காய்ஸ். நான் தான் தப்பா நெனச்சுட்டேன். ஏன்டா இதுக்கு முதல்ல நான் இப்படி இந்த மாரி இடத்துக்கு வந்த மாதிரியே ஞாபகம் இல்ல. ஓகே. காய்ஸ் நம்ம உள்ள போலாமா காய்ஸ்? உள்ள என்னென்ன சம்பவம் நடக்க போகுதுன்னு தெரியல. வாங்க காய்ஸ் உள்ள போலாம். நாம வரக்குள்ளயே 14வது லெவல் வந்துட்டோம் காய்ஸ். எப்படி வாரன்னு நான் கட் பண்ணி தான் காட்டுவேன். முடிஞ்ச அளவு கட் பண்ணி காட்டுறேன். ஏன்டா அது கணனே எடுத்துச்சு காய்ஸ். என்ன காய்ஸ் ஸ்டார்ட்டிங்லயே இது இருக்கு. ஸ்டார்ட்டிங்லயே இந்த டெலிபோர்ட்டரா? ஆமா. இது இந்த இந்த இடத்த பார்த்த மாரி தான் காய்ஸ் இருக்கு. ஆனா போன முறை நம்ம இப்படி வந்த மாரி எனக்கு ஞாபகம் இல்ல. சரி என்னவோ, என்ன கதையோ, என்ன கருமமோ. ஆமா கொஞ்சம் டிஸ்அசெம்பிள் பண்ணி பார்ப்போம் காய்ஸ். நம்மளுக்கு இல்ல. டிஸ்அசெம்பிள் பண்ணா அதே லூட் தான் கைஸ். ப்ளஸ்ஸு வெயிட்டு ஃபுல்லாச்சுன்னா இவன் மூமெண்ட் ஸ்பீட் வேறு இருக்குது. அந்த இடத்துக்கு மூமெண்ட் ஸ்பீட் நல்லாவே தேவைப்படுங்க கைஸ் அந்த பொஸ் ஃபைட்டுக்கு. ஓகே ஆக்டிவேட்டர் கொஞ்சம் செஞ்சு வச்சுப்போங்க கைஸ். ஏன்டா ஆக்டிவேட்டர் ரொம்ப முக்கியம். ஆக்டிவேட்டர்னா வேற ஒன்றுமே இல்லை கைஸ், ஹீல் பண்ணுறது நம்மளை. ஓகே இந்த சானிட்டியை குறைக்க என்ன செய்யணும் தான் கைஸ் தெரியல. அது வேறு பெருங்கரைச்சலாக இருக்குது. 2 டேப்லெட்ஸ் தான் இருக்குது இப்போ. ஓகே கைஸ் நம்ம புல்லட்ஸும் செஞ்சுருவோமா? புல்லட் செய்யறதுக்கு என்னடா இல்லை. ஐயய்ய கோப்பரை விட்டுட்டு வந்துட்டேன் காய்ஸ். அட போங்கடா டேய். ஓகே ஓகே ரொட்டி தான் போ. ரொட்டி தான் போ. சரி பிரச்சனை இல்லை காய்ஸ். என்ன நடந்தாலும் பார்த்துப்போங்க கைஸ். ஓகேயா இவ்வளவு கிட்ட வந்தாச்சு. திருப்பி போன எப்படி இருக்கு. அதனால நம்ம யாருன்னு காட்டுவோம் கைஸ். எல்லாமே ப்ரிப்பேர் பண்ணி தான் வந்திருக்கேன் காய்ஸ். என்ன நடக்க போன்னு தெரியல. ரிஃப்ட் பேக்கன். ஓகே காய்ஸ் என்ன காய்ஸ் மாறிட்டு ட்ரென்டன்னு. ஓகே இது இப்படி தான் காய்ஸ் இருக்கு. என்ன காய்ஸ் மேலே யாரும் நிற்கிறாங்க. சரி என்னோ என்ட்ரை கொடுத்துருவோம் காய்ஸ். ஃபைனலி என்டர் காய்ஸ். போடு. இந்த போஸ் ஃபைட் சும்மா இல்லை காய்ஸ். லெவல் 20. நம்ம ரெவனோஸ் ஹண்டர் மெயின் போஸ் ஃபைட் கூட லெவல் 10 தான் காய்ஸ். இப்போ யோசிச்சு பாருங்க. போடு தக்காளி தாறுமாறு காய்ஸ் வந்தாச்சு. என்ன இடமே வித்தியாசமா இருக்கு எனக்கு புரியல. இதா போஸ் ஃபைட். ஓகே இப்போ நம்ம எங்கால பக்கம் போகணும். ஓகே கைஸ் என்ன கர்மம் கைஸ் எனக்கு ஒன்றுமே புரியல. சவுண்ட்லாம் கூட்டி வைக்கிறேன். ஏன்டா கட் சீன் வரும் கன்ஃபார்ம் கைஸ். சொன்னேன் கட் சீன் வருது கைஸ். ஓகே ஜாதி பாட்டு ஒன்று வந்து கொண்டு இருக்கு. இடமே ஒரு மாதிரி தான் கைஸ் இருக்கு சீரியஸ்லி. நிலமெல்லாம் அதிருது. ஏதோ பக் ஆயிட்டு போல நம்மளுக்கு இப்படி விளங்குது காய்ஸ். கடவுளே ஒப்பா பாட்டுக்கு ஆளுக்கு சம்பந்தமே இல்லை காய்ஸ். மர மனுஷன் மர மோன்ஸ்டர் மாதிரி ஓடி. ஓப்பா ஓ காய்ஸ் ஸ்பூனெல்லாம் பண்ணி விட்டுச்சு தானே. ஆமாம் காய்ஸ் இது பெருங்கரைச்சலாக இருக்கும் போல இந்த போஸ் ஃபைட். எனக்கு எப்படி முடிக்கணும்னு சீரியஸாக தெரிய. ஓகே சண்டை போடணுமா காய்ஸ். இதோட 1500 புல்லட் காணுமா காய்ஸ். ஓகே இந்த நிற்கிறாங்க காய்ஸ். இந்த நிற்கிறான் எங்கள் ஆளை காணல. இமியூனா அப்போ என்ன காய்ஸ் செய்யணும். இதை சுடணுமா. இன்னும் தலைவன் அடிக்க தொடங்கல. ஏன்னு தெரியல. எனக்கு விளங்கிட்டு போறங்க வரங்க. யார் நம்மளை அடிக்கிற. இந்த மாதிரி இந்த வேற எல்லாம் இருக்கல காய்ஸ். இதை நம்ம வேற முடிச்சுக்கிறோம் காய்ஸ். அடிய பாத்தீங்களா அதுக்கு. ஐயோ இதுக்கெல்லாம் கண்ணை வேஸ்ட் பண்ண வேண்டிய நிலைமையாடா.
காய்ஸ் சீரியஸ்லி என்ன நடக்க போன்னு தெரியல. ஓகே இப்போ இதுகளை வேற போடணுமா? இல்லை காய்ஸ் எனக்கு தெரிஞ்சு இந்த அங்கே இருக்க சுடுவோம். லாங் ரேஞ்சில் நல்லா வேற லெவலில் சண்டை போடுது. ஐயோ இந்த பூச்சியோட பெருந்தொல்லையா இருக்கு. ஏதோ லேசர்லாம் அடிக்குது. அப்போ ஒரு தடவை இந்த வேரெல்லாம் கொண்டு அப்படித்தான் நான் காய்ஸ் ஆடணும். ஓகே அந்த அங்கே இருந்தது எப்படியாச்சும் கொல்லணும். இதுகளுமே லெவல் 20 காய்ஸ், அதனால தான் ஸ்ட்ராங்காக இருக்குது. டே ஓகே காய்ஸ் 120 செகண்டுக்குள்ளே நம்ம அட்டாக் பண்ணணுமா? ஓகே டேமேஜ் உழுது, இப்போ டேமேஜ் உழுது. காய்ஸ் என்ன காய்ஸ் நம்ம ஓவர் பாடாக இருக்குமான்னு வருதா? ஐயோ இது வேற இந்த ஏதோ இந்த எருக்களை மாதிரி ஒன்று ஸ்போன் பண்ணி விடுங்க காய்ஸ், அது வேற என்ன நடக்குமோ? லேசர் அடிக்குது காய்ஸ். ஐய இதுக்கு லாங் ரேஞ்சில் இருந்தாலும் சம்மந்தமே இல்லாமல் அடி விடும் போடு. கீழே இருந்தால் அது நான் ஏற்கனவே இதோட சண்டை போட்டுங்க சொன்னதானே காய்ஸ், அதாவது இதோட ஷேடோ அது கீழே இருந்தாலும் சும்மா விடாது காய்ஸ். கீழே இருந்தால் நம்மளை சட்னி ஆக்கி விட்டுருவோம் ஒரு அடி தான். காய்ஸ் 120 செகண்ட் தான் காய்ஸ் முடிச்சிடும், இல்லைன்னா திருப்பி நம்ம அந்த வேரெல்லாம் கொள்ள வேண்டிய மாதிரி இருக்கும். காய்ஸ் மேலே யாரும் நிற்கிறாங்க விளங்குதா? காய்ஸ் தோக்கடிச்சாச்சியா போடு. என்ன காய்ஸ் நடந்துச்சு இப்ப? நல்லா காலம் இப்போ கீழே ஒன்று செத்துருக்க வேண்டியது காய்ஸ். ஐயோ லூட்டு வேறு எடுக்கணும், இந்த இதை வேறு டேர்ம் பண்ணணும். இதுதான் காய்ஸ் முக்கியம் இந்த கேமில், இதுகளெல்லாம் டேர்ம் பண்ணி வைக்கணும் காய்ஸ். ஒவ்வொரு பொஸ் ஃபைட்டையும் முடிச்சு விளங்கிட்டா இந்த லூட்டு எனக்கு தெரிஞ்சு அதை விட முக்கியம். போடு நம்மளுக்கு ஷாட்கன் அன்லாக் ஆகிருக்கு, இப்போ நிறைய விஷயம் அன்லாக் ஆகிருக்கு. 20 செகண்ட் இங்கே வேறு ஏதாச்சும் லூட் இருக்குது அது எப்படியும் காய்ஸ் ஒரு பொஸ் ஃபைட்டை முடிச்சிட்டோம் காய்ஸ். போடு தக்காளி வேறு லெவல். ஓகே காய்ஸ் நம்ம இங்கேருந்து வெளியே போகலாம். இவன் வேறு தண்ணியா இப்பன்னு பார்த்து. ஐயோ தண்ணி இல்லை காய்ஸ், சாப்பாடு நான் பார்க்கல. இந்த சீரியஸ்லி வேறு லெவல் பார்த்தீங்களா? நான் சொன்னேன் தானே நம்மளோட ஸ்கார் சரியான ஓவர் போடு காய்ஸ். உங்களுக்கு இப்படி ஸ்கார் கிடச்சிச்சுன்னா முடிஞ்ச அளவுக்கு அதை கேலிபிரேட் ஆச்சும் பண்ணி வைங்க காய்ஸ் மேக்ஸ் லெவலில். ஓகே ப்ரோசனும் வேறு ஏதோ அந்த ஒரு வித்தியாசமான ஒரு பொருள் அது மட்டும்தான் காய்ஸ் கேட்பானே ஒழிய மற்ற ஒன்றுமே இல்லை. ஓகே காய்ஸ் நான் போன மாதிரி போனீங்கன்னா சிம்பிளாக முடிச்சிடலாம் காய்ஸ். நான் தேடின மாதிரி நீங்கள் தேடிட்டு இருக்க தேவையில்ல. என்ன அந்த வேரை நீங்கள் பார்த்து கொண்டுருங்க அவ்வளோதான். ஆமாம் இங்கே எப்படி எக்ஸைட் ஆகுறது? ஓகே டஞ்சன் லீவ் கொடுப்போம், ஏன்னா நம்ம தான் முடிச்சாச்சு. காய்ஸ் சொன்ன மாதிரி பொஸ் ஃபைட்டை முடித்து வெளியே வந்தாச்சு. இப்போ இது காட்டில் இந்த ரிஃப்ட் பேக்குன்றது ரிப்போர்ட் த இன்வெஸ்டிகேஷன் ரிசல்ட் டு மேக்ஸி. நான் நினைக்கிறேன் அந்த மேலே ஒரு கேர்ள் ஒருத்தி இருந்தா காய்ஸ், நான் பார்த்தேனா அது பெரியானவா இருக்கும் போலன்னு எனக்கு தோணுது. இப்போ நம்ம சரியான ஓவர் படம் இருக்கோம் காய்ஸ். சீரியஸ்லி நான் எதிர்பார்க்கல தோக்கடிப்பேன். சரியான கூடுற மாதிரி இருக்கு காய்ஸ் இந்த கேமில் எல்லாம். மர மோன்ஸ்டர் உண்மையாக சொன்னால் அது ஒரு
காய்ஸ் டெலிபோர்டேஷன் டவர் இங்கே இருக்குது காய்ஸ். போடு, இப்போ டெலிபோர்ட் ஆயிரும். ஓகே, இதை ஆக்டிவேட் பண்ணணும் சரியா? ஓகே காய்ஸ், இப்போ தான் காய்ஸ் இனி நம்மளால் டெலிபோர்ட் பண்ண முடியும் இந்த இடத்துக்கு, விளங்கிட்டா? இப்போ நம்ம இப்படி போய் ஒரு இடத்துல டெலிபோர்டேஷன் அன்லாக் பண்ணணும் காய்ஸ். என்ன மாதிரி தப்பு பண்ணாங்க காய்ஸ், ஒரு வீடியோலேருந்து அந்த தப்பை பார்த்து நீங்கள் கற்றுக்கோங்க காய்ஸ் அதுலேருந்து. ஓகே, இப்போ ஐயோ போருங்க ரீஸ்டார்ட்டில் காய்ஸ். ஆனால் நம்மளை டெலிபோர்ட் பண்ண முடியலை. ஆனால் என்கிட்ட இன்னொரு வழி இருக்குது, அது ஒரு மாதிரி பயமாக இருக்குது காய்ஸ். நீங்கள் பார்க்க தானே போகிறீங்க. ஓகே காய்ஸ், காய்ஸ் இதான் காய்ஸ் என்னோட ஐடியா. எப்படி இங்கேருந்து பறந்து போகிறோம். ஐயோ சுடுவானுங்கள் காய்ஸ், இவனுங்க வேறு லெவலில் இருக்கா? எப்படி ஃப்ரீ ஃபயர் விளாட்றோம் காய்ஸ் ஒன்ஸ் ஹியூமன்ஸில். பாதியில் சுட்டு கொல்லாமல் இருந்தால் சரி காய்ஸ். ஓகே காய்ஸ், நம்ம அந்த இடத்துக்கு வந்துட்டோம். மேயர்ஸ் மார்க்கெட் தான் காய்ஸ். நம்ம இன்னும் உள்ளே போக போகிறோம் காய்ஸ். எல்லாம் ஏதோ கிளிச்சில் ஒரு மாதிரி விளங்கி கொண்டு இருக்கு. ஓகே காய்ஸ், அதை கண்டுக்காங்க, அதை மன்னிச்சுக்கோங்க. ஓகே காய்ஸ், இவ தான் காய்ஸ் அந்த மேயர். நம்ம போன முறை காட்டேலாம் போயிருக்கோம், இந்த முறை காட்ட முடியுது காய்ஸ். ஓகே ஃபைனலி மெக்ஸி. ஓகே காய்ஸ், நான் வந்து பெரியானாவை பற்றி ஒன்று கண்டுபிடிச்சிருக்கேன்னு சொல்கிறேன். ஓகே காய்ஸ், நான் இவனை காய்ச்சி பார்த்தேன், அது எனக்கு உண்மையை விளங்கலை. அதனால் நம்ம இப்போ மெயின் கோஸ்ட்டுக்கு போவோம். ஓ, நீ திருப்பி வந்துட்டியா? கேட்டா காய்ஸ் போகிறங்க, நான் வாச்சிட்டு இருக்கேன். ஓகே, நான் சொல்லியிருக்கேன் பிரியானாக்கு என்ன நடந்தது நான் கண்டுபிடிக்க போனேன்டி. இவ கேட்குறா என்னண்டி, இவ ஏதோ சொல்கிறா கைஸ். ரூல்ஸ் ஆர் ரூல்ஸ், பப்ளிக் ஒப்பீனியன் வந்து அவைக்கு அகேன்ஸ்டாக இருக்காங்க. They've started getting high off some weird substance and worshipping a great one. We can't allow that kind of thing to spread inside the settlement. Okay, நம்ம அடுத்த மெயின் கேள்வி கேட்போம். My people will definitely be relieved. And well, I hope Brianna will be at peace now. Here. அவ செத்துட்டா गाइस, பெரியானா. அந்த மவுண்ட்ஸ்க்கு மேல இருந்து பெரியானா தான் இப்போ வழங்கி இருக்குன்னு நினைக்கிறேன். Thank you. ஓகே, ஏதோ ரிவார்ட் தந்திருக்காங்க गाइस நம்மளுக்கு. ஓகே சைடுல என்னென்ன வந்து கொண்டு இருக்கு. அடுத்த லெவலப்பா. ஓடு. गाइस நம்மளுக்கு ஒரு மூட் ஓபன் ஆயிருக்கு. ஓகே. ஓகே, மாட்ட போய் இப்போ காயக்கணுமா? பெரியானாக்கு என்ன நடந்துச்சுன்னு சொல்லியா? பெரியானா செத்துட்டா. ஓகே, இப்போ தெரிஞ்சிருக்கு உங்களுக்கு. இவ எங்கேயோ அனுப்பியிருக்காங்க சரியா பெரியானாவை. அவள் அங்கே இன்ஃபெக்ட் ஆகி செத்துட்டா. ஓகே, அந்த மேரி என்ற மேயர் தான். ஓகே, நம்ம இப்போ மேக்ஸி இப்போகிட்ட போய் காயப்போம் கைஸ். You don't need to sound so apologetic. You brought Brianna peace. She won't have to suffer anymore. நீ பெரியானாக்கு அமைதி கொடுத்துட்ட. அவ நீ எப்பயுமே கஷ்டப்பட மாட்டான்னு சொல்றா. Thank you. I'll remember this kindness. Hopefully I'll be able to repay it one day. ரொம்ப நன்றி. நான் இந்த கருணையை மறக்க மாட்டேன். ஹோப்ஃபுல்லி நான் இதை திருப்பி உனக்கு ஒரு நாள் கொடுப்பேன்னு சொல்கிறா கைஸ். ஓகே, டக்குன்னு காய்ச்சிட்டா. இவே மாதிரி காய்க்கணும் கைஸ், இப்படி இழுத்து காய்ச்சிக்கணும். இவ பெரியானாவோட பெஸ்ட்டு ஃப்ரெண்டு கைஸ், கவலைப்படுவான்னு நினைப்பா. இப்போ இங்கே போவேன் காய்ஸ். இப்போயும் சொல்கிறேன், நான் அந்த டெலிபோர்ட்டுக்கிட்ட வந்துட்டு சரி என்ன மாதிரி தப்பு பண்ணாங்க. நீங்கள் ஒரு இடத்துக்கு போனீங்கன்னா அந்த இடத்துல டெலிபோர்ட்டர் இருந்துச்சுன்னா இப்படி போய் டெலிபோர்டேஷன் டவர் வந்து அமைக்கிறீங்கனாலே போதுங்க கைஸ். ஓகே, அது ஒன்றாயிடும். அதுக்கப்புறம் உங்களால் இந்த இடத்துக்கு டெலிபோர்ட் ஆகி வந்துட முடியுங்க. ஓகே கைஸ், இனி நான் போன மாதிரி கஷ்டப்படுத்த தேவையில்ல அந்த இடத்துக்கு போயிட்டு. விளங்கிட்டா? பார்த்தீங்களா டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸ் காய்ஸ். நான் வீட்டுக்கு வந்துட்டேன். இப்போ நம்மளோட மிஷன் என்னென்னா இப்போ நம்ம ஒரு
என்ன சொல்கிறேன், அந்த டிவியேஷன் ஒன்று நம்ம பிடிச்சிட்டு வந்துருப்போங்களோ கைஸ், அதை நம்ம வைக்கணும். ஆனால் நம்மளால் இதுக்கு 5 கங்கால கிராஃப்ட் பண்ண முடியல. அதுக்கு நம்ம இதை வந்து அப்கிரேட் பண்ணணும் கைஸ். என்னால் இதுக்கு மேலே வெயிட் பண்ண முடியாது. ஓகே, இதாமத்தினு ஏதோ ஆயிடுச்சு கைஸ். Devils in the details, new task. Okay. Guys, மேரி நம்மளோட காய்க்கிறா guys. Okay. மொனோலித்தில் ஏதோ ஒரு லைட் பார்த்தாங்க guys அவ. இவ ஏதோ ஒரு குட் நியூஸ் வச்சிருக்காவாம். காஜா ரிசர்ச் சென்டருக்கு நம்மளை வரையாங்க guys. அது வெஸ்ட் ஆஃப் த டெல்டாவில் இருக்கான். அவள் வெயிட் பண்ணுறாங்க. ஓகே guys, நம்ம இந்த டெரிட்டோரி அப்கிரேடில் ஓகே நம்ம மிமிட்டிக்ஸ் போய் அன்லாக் பண்ணணும். எனக்கு தெரிஞ்சு இந்த மிஷன் வர மாதிரி எனக்கு தெரியலை. எனக்கு கடுப்பாகுது காய்ஸ். எனக்கு தெரிஞ்சு நான் அதை கண்டுபிடிச்சிட்டு நினைக்கிறேன் காய்ஸ். இந்த விளங்குதா டெரிட்டரி எக்ஸ்பென்ஷன். ஆனால் இது எதோலாம் இருக்குது. சரி நம்ம அன்லாக் பண்ணி பார்ப்போம். 3 மிமிட்டிக்ஸ் தான் கொடுத்துருவோம் காய்ஸ். ஓகே, இப்போயாச்சும் அந்த அதாவது இந்த எக்ஸ்பென்ஷன் பண்ணது காட்டுறான்னு பார்ப்போம் காய்ஸ். ஓகே போடு. என்ன செய்யணும்? அன்லாக் என்னது அப்கிரேட் ஆகிட்டா எப்படி மேக்ஸா? என்ன காய்ஸ் இல்லை என்ன புதுசாக சொல்லிட்டு இருக்கானுங்க. ஓகே காய்ஸ், இப்போ நம்ம இதை கிராஃப்ட் பண்ண முடியுதான்னு பார்ப்போம். ஏன்னா நம்மக்கிட்ட நிறைய டிவியன்ஸ் இருக்குது காய்ஸ். சீரியஸ்லி நம்ம வீடு வேறு மாற்றணும். நான் ஏதாச்சும் ஒரு இடத்த கண்டுபிடிச்சி பெரிய வீடு ஒன்று கட்ட போகிறேன் காய்ஸ். சீரியஸ்லி சொல்கிறேன், இப்போயே சொல்லிக்கிறேன்னா மாடி வீடு பார்க்க மாட்டீங்க, அப்படி ஒரு வீடு காட்டுறேன் காய்ஸ் நான். ஓகே மேக்ஸா என்ன காய்ஸ் 5 தான் வைக்க முடியுமா? என்ன காய்ஸ் இப்படி புசுக்குன்னு சொல்லி விட்டானுங்க. இந்த டோகு தேவையில்ல. அப்போ பொறுங்க காய்ஸ், ரொம்ப மன வருத்தமாக இருக்கு எனக்கு. இப்படி சொல்லிட்டாங்க. நம்ம மிஷன் முடிக்கணும்டா. வெயிட் பண்ணி இல்லை மிஷன் முடிக்கணும்டா, அது தேவையில்ல. ஓகே, டோக் டு அசூரின் மேஸ் மார்க்கெட். திருப்பி மேஸ் மார்க்கெட் போகணுமாங்க காய்ஸ்? கடவுளே. ஓகே காய்ஸ், நம்ம வீடியோவில் எண்டுக்கு வந்தாச்சு. வீடியோ எவ்வளோ நேரம் பார்த்து எல்லாருக்கும் ரொம்ப நன்றி காய்ஸ். இன்றைக்கி நம்ம வேறு லெவலில் பாஸ் ஃபைட்டை கம்ப்ளீட் பண்ணிட்டு வந்திருப்போம் காய்ஸ். நெக்ஸ்ட் பார்ட்டுக்கு எல்லாம் வெயிட் பண்ணுங்கள். ஏன்னா இதே மாதிரி இன்னும் 2-3 பாஸ் ஃபைட்ஸ் இருக்குது காய்ஸ். ஓகே, பாய். இப்போ விடைபெறும் உங்கள் சீரியஸ் கேமிங் காய்ஸ். பாய்.